ஏன் இப்படி சதா அழுதுகிட்டே இருக்கிற பேரிக்காயே? அழுகாம என்ன பண்றது? இப்படி நான் வாழ்ந்த மரத்தை வெட்டிட்டாங்களே. இந்த மனிதர்களுக்கு நம்ம ஒரு பாடம் புகட்டியே ஆகணும். இத்தனை நாளா நம்ம தவ வாழ்க்கையை நல்லா தானே வாழ்ந்துட்டு வந்தோம். இப்ப நீங்க ஏன் திடீர்னு மனுஷங்க மாதிரியே ஆயிட்டீங்க? என்ன, தவ வாழ்க்கையா? ஆமா. நமக்கு யாராவது கெடுதல் செஞ்சாங்கன்னா அதை தாங்கிக்கிட்டு திருப்பி அவங்களுக்கு நம்ம கெடுதல் செய்யாம இருந்தோம்னா அதுதான் பெரிய தவம்னு சொல்லி, உற்ற நோய் நோன்றல் உயிர் குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குரு அப்படிங்கிற குறளை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியவே இல்லையே. சரி, உனக்கு புரியும்படியாவே சொல்றேன். நம்மள ஒருத்தரை இந்த மனிதர்கள் வெட்டிட்டாங்க. ஆமா தானே? ஆமா. அதுக்கு பழி வாங்குற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணுமா? இல்லையே. சொல்ல போனா அவங்களுக்கு நம்ம உதவிதான் செஞ்சுட்டு இருக்கோம். பழங்கள் கொடுக்குறோம், காய்கறிகள் கொடுக்குறோம், நிழல் கொடுக்குறோம். ஏன், அவங்க சுவாசிக்கிற காத்து கூட நம்ம தானே கொடுக்குறோம். இதுதான், நமக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கும் நம்ம திருப்பி கெடுதல் பண்ணல, மாறா நம்ம அவங்களுக்கு நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதைத்தான் தவ வாழ்க்கைன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதெல்லாம் சரி, இந்த தவம்னா என்ன? ஓ, நீ அதை கேக்குறியா? தவம்னா அந்த காலத்துல முனிவர்கள் எல்லாம் காட்டுக்கு போய் தியானம் பண்ணுவாங்க. அவங்கள சுத்தி என்ன பிரச்சனைகள் வந்தாலும், கொடூரமான விலங்குகளோ இல்ல மழையோ புயலோ வெயிலோ எதையும் பொருட்படுத்த மாட்டாங்க. அவங்க மேல புத்தே முளைச்சிட்டு வந்தா கூட அவங்க எதையும் பொருட்படுத்த மாட்டாங்க. அவங்களுடைய ஒரே வேலை கடவுளை அடையணுங்கிறது மட்டும்தான். அவங்களுடைய ஒரே கவனம் அது மட்டும்தான். தியானம் பண்ணி கடவுளை அடைவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையோட சிறப்பான வாழ்க்கை எது அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு துன்பம் செய்யாத வாழ்க்கை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஓ, இப்ப புரியுது திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு. அவர் சொல்ற பிரகாரம் தான் நம்ம வாழ்றோம் இல்ல? ஆமா, நம்மளாவது அவர் சொல்ற பிரகாரம் வாழுவோம். சரியா? நீ சொல்றதும் சரிதான்.